நல்லை பதிக்கரசே நல்லை பதிக்கரசே நல்ல வழி காட்டி நாயேனை ஆண்டிடடா கல்லை நிகர்த்த மனம் கரையவருள் தந்திடடா எல்லையில்லா இன்பத்து என இருத்தி வைத்திடட ஆன்மாவை நித்தியமன்று அரியவரம் தந்திடடா வீண் பாவனை எல்லாம் விளக்கருள் தாடா மாய பிணியகல மருந்தனக்கு தந்திடடா காயம் குலையும் முன்னர் காண அருள் தாடா சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டிடடா சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டிடடா எல்லாரையும். சிவயோக சுவாமிகள் எப்படி புங்குடுதீவு மண்ணிலே அவருடைய அஸ்தி வைப்பதற்கு உரிய காரணங்கள் என்ன, அதை இங்கே புங்குடுதீவிலே கொண்டு வந்து அவரை போற்றி வளர்த்த பெரியோர்கள் இந்த புங்குடுதீவு மண்ணில் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் சிவயோக சுவாமிகளோடு கூடிய ஈடுபாடு உடையவர்களும் அவருடைய பாதத்தை போய் தரிசித்தவர்களும் அவர் இறந்ததுக்கு பிறகு அவரை எரிக்கின்ற பொழுது அவருடைய அந்த அஸ்தியை புங்குடுதீவை சேர்ந்த கனகரத்தினம் என்ற சாமியார் என்றுதான் அவரை சொல்லுவது. அவரும் சுவாமியின் அஸ்தியை எடுத்து வைத்திருக்கின்றார். அவர் ஒரு 6 மாசத்துக்கு மேலாக சுவாமியினுடைய அஸ்தியை வச்சு வழிபட்டு கொண்டு வந்த பொழுது அதை இன்னும் ஒரு சுவாமியோட ஈடுபாடு உள்ள ஏரம்பு தம்பு என்ற சுவாமியினுடைய அதிதீவிர சிஷ்யன் இருந்தவர் அவரிடம் ஒப்படைத்துள்ளார். அவர்கள் 17 வருஷமாக தங்களுடைய இல்லத்திலே வைத்து பூசித்து வந்த பொழுது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்ததனால் சுவாமியின் அஸ்தியை ஒரு நல்ல ஒரு இடத்திலே வைக்க வேண்டும் என்ற நல்நோக்குடன் சர்வோதய அறங்காவலர் தொண்டர் திருநாவுக்கரசு அவர்களிடம் சுவாமியுடைய அஸ்தியை பற்றி கலந்துரையாடினவர்கள். அப்பொழுது தொண்டர் திருநாவுக்கரசு அவர்களும் சுவாமியினுடைய நேரடி தரிசனம் பெற்றவரும் சிவதொண்ட நிலையத்திலே ஒரு அங்கத்தவராகவும் அதிலே சேர்ந்து இயங்கினவர்கள். சிவதொண்டனிலே நடைபெறுகின்ற பூசைகள் செயல்பாடுகளில் இவர்களும் ஈடுபட்டு உழைத்தவர்கள். அந்த வகையில் திருவாளர் ஏரம்பு தம்பிசாமி அவர்கள் அந்த அஸ்தியை இவர்களிடம் திருநாவுக்கரசு அவரிடம் கையளித்தார்கள். 1981 ஆண்டு தை மாதம் 21 சுவாமியினுடைய அஸ்தியை அவர்கள் கொண்டு வந்து தொண்டர் திருநாவுக்கரசு அவருடைய கையிலே ஒப்படைத்தார்கள். தம்பிசாமி என்பவர் ஒருவரப்பு காணியை அன்பளிப்பாக கொடுத்து சுவாமியினுடைய அஸ்தியையும் தொண்டர் திருநாவுக்கரசு அவரிடம் கையளித்தார்கள். தொண்டரவர்கள் சுவாமிக்கு கோயிலை கட்டி அந்த அஸ்தியை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு கொண்டிருக்கையில் புளியங்குடிலை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி என்பவரும் சுவாமியினுடைய அஸ்தியை வைத்திருந்தவர்கள். அவர்களும் தொண்டர்களிடத்திலே அந்த தான் வைத்திருந்த சுவாமியுடைய அஸ்தியை கையளித்தவர்கள். அவர்கள் இந்த அஸ்தியை யோசுவாமியினுடைய விவசாய பண்ணை ஒன்று கிளிநொச்சியிலே இருந்தது. அங்கே கோயில் கட்டி அந்த இடத்திலே கொண்டே சுவாமியின் அஸ்தியை வைக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தவர்கள். ஆனால் கடந்த 8 வருட காலமாக அந்த அஸ்தி இந்த சுவாமியினுடைய அந்த பீடத்திலேயே அது இருந்து பூசைக்குரியதாக இருந்தது. பின்பு நாட்டிலே நடந்த நாட்டு பிரச்சனையால போக்குவரத்து வசதிகள் எல்லாம் முற்றாக தடைப்பட்டிருந்த காரணத்தினால் அந்த அஸ்தியை கொண்டு போய் கிளிநொச்சியிலே வைப்பதற்கு பல தடங்கங்கள் ஏற்பட்டன. அதனால் அஸ்தியை அவர்கள் யோசித்து போட்டு இந்த வைத்த அஸ்தியோடைய அந்த அஸ்தி சிமிளையும் வைத்து அவர்கள் அவருடைய கோயிலே வச்சு மாவிளாலே பதித்து பூசைக்குரிய ஒழுங்குகளை செய்தார்கள். அதன் பின்பு ஒவ்வொரு நாளும் நித்திய பூசையிலே அவருடைய அந்த அஸ்திகளுக்கு சுவாமியுடைய நற்சிந்தனையும் பாடல்களும் பூசைகளும்
கடந்த 43 வருட காலமாக இங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. அப்படி நடைபெற்று கொண்டிருந்த பொழுதுதான் புங்குடுதீவு 4ஆம் வட்டாரத்தை சேர்ந்த திரு கோபால பிள்ளை தீபன் என்றவர்கள் இங்கே அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் வருவார்கள். சுவாமியுடைய பூஜை நடைபெறுகின்ற பொழுது வந்து பார்ப்பார்கள். அவர்களுடைய மனதிலே சுவாமிக்கு ஒரு அழகான ஒரு ஆலயத்தை கோயிலை கட்டி கொடுத்து அதிலே சுவாமியுடைய அஸ்தியை பிரதிஷ்டை செய்து வடிவாக இந்த வளாகத்திலே இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி அந்த கோயிலை சுவாமியுடைய கோயிலை கட்டி அந்த அஸ்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. தினமே யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. தினமே யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. தவநிலையோர்கள் பணியும் பொற்பாதல் தவநிலையோர்கள் பணியும் பொற்பாதல் சரவண பவகுக சண்முகநாதல் சரவண பவகுக சண்முகநாதன் யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. அன்பர்களிடர் தம்மை அகற்றும் சுசீலன் அன்பர்களிடர் தம்மை அகற்றும் சுசீலன் அம்மை வள்ளி தெய்வானை மகளோலன் அம்மை வள்ளி தெய்வானை மகளோலன் என் பிள்ளையா. நான் 1970ஆம் ஆண்டு கொழும்புத்துறையிலே இருந்த மகளிர் ஆசிரமத்திலே முதலாக பயிற்சியாளர்கள் எடுத்த பொழுது நானும் ஒரு பயிற்சியாளராக அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது நாங்கள் இருந்த பொழுது மார்க்கண்ட சுவாமி கைதடியில இருந்து கொழும்புத்துறையில சிவநிலையத்திலே வந்து தங்கி விடிய 7 மணிக்கு எமது ஆசிரமத்துக்கு தரிசனம் தருவார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்ட திறந்து வருகின்ற பொழுதே சுவாமியினுடைய நச்சிந்தனையோடுதான் அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைவார்கள். அவர்களை கண்டதும் நாங்கள் அவருடைய பாதத்திலே வணங்கி கொஞ்ச நேரம் நச்சிந்தனைகளை படிப்போம். அப்ப அவர் சொல்லுவார், நச்சிந்தனத்துல இத்தனையாம் பக்கத்துல இந்த பாட்டு இருக்குது, எடுத்து படியுங்கன்னு சொல்லுவார். அப்படி படித்த பொழுது சுவாமியுடைய வாயினாலே பெரிய பிள்ளை என்றுதான் என்னை கூப்பிடுவார். பெரிய பிள்ளைக்கு தான் சுவாமி சர்டிபிகேட் கொடுத்துக்கிறார், மற்ற எல்லாரும் ஃபெயில் என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு அது அவர் சொன்ன இது எனக்கு விளங்க இல்லை. ஆனா அது பிறகு பின்புதான் அவர் சொன்ன அந்த மகா வாக்கியம் எனது மனதிலே ஆழமாக பதிந்தது. எதிர்காலத்திலே இப்படி ஒரு நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் என்று நான் நினைக்க இல்லை. ஆனா நான் 70ஆம் ஆண்டுல இருந்து 72ஆம் ஆண்டு வரைக்கும் 1.5 வருட காலமாக சுவாமியினுடைய தரிசனத்தையும் பெற்ற நான் அதை விட 1.5 வருஷத்தை என்னுடைய ஆசிரம வாழ்க்கையை முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் எனது சகோதரர்கள் சர்வோதய இணைந்து அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு நான் பக்கபலமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனாலே நான் ஆசிரம வாழ்க்கையை முடித்து எனது கிராமத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டாலும் கூட நான் அங்கே ஆசிரமத்தில் பெற்ற பயிற்சி, சுவாமியினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் என்னுடைய மனதிலே தீவிரமாக பதிந்தது. அதனாலே நான் தொடர்ந்தும் சுவாமியினுடைய ஆயுளிய பூசைகள், அவருடைய நற்சிந்தனைகளை பாடிக்கொண்டே வளர்ச்சி பெற்று வந்த நான் அந்த வளர்ச்சி தான் இன்று சுவாமியினுடைய
கோயில் ஒன்று அமைந்து சிறப்பாக அமைந்து வாழ்க சிவனடி வாழ்க சிவனடி வாழ்க சிவதொண்டன் வாழ்க சிவனடி வாழ்க சிவனடி வாழ்க சிவதொண்டன் பல்வினை போக்கி நல்லருளாக்கி பல்குக சிவதொண்டன் பல்வினை போக்கி நல்லருளாக்கி பல்குக சிவதொண்டன் பாஷையும் விளக்கு தொண்டர் திருநாவுக்கரசு அவர்களால் 1978 ஆண்டு கார்த்திகை மாதம் இந்த விளக்கு ஏற்றப்பட்டது. இந்த விளக்கு ஏற்றப்பட்டது இந்த முக்கிய காரணம், எங்களோட கிராமத்திலே எந்த விதமான ஒரு ஒரு துயரமும் மக்களுக்கு ஏற்படக்கூடாது, கிராமம் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மக்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு ஒரு நல்ல எதிர்காலத்தை வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் தொண்டர் திருநாவுக்கரசு அவருடைய கரங்களாலே அந்த தீபம் ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட 78 ஆண்டிலிருந்து இற்ற வரைக்கும் அந்த விளக்கு அணையா விளக்காக எரிந்து கொண்டிருக்கின்றது. இடையிலே யுத்த காலத்திலே நான் இடம்பெயரே இல்லை, இந்த விளக்குக்காக வேண்டி நான் இங்கேயே நின்றுட்டேன். அப்போ கிட்டத்தட்ட 22,000க்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்த இடத்திலே இடப்பெயர்வில் எல்லாரும் 120 வயது பேர்கள்லாம் இங்கே தங்கியிருந்தவர்கள். அவர்களோடு நானும் ஒருவராக இருந்துதான் அந்த விளக்கை அணையாமல் எரிப்பதற்குரிய வழிவகைகளை செய்தேன். அதில் முக்கியமாக ஒரு அபூர்வம் நடந்தது என்னென்னா, அந்த மக்கள் எழும்ப முந்தி 2 பேர்கள் தேங்கான நைனாதிக்காரோ அனுப்பியிருக்கணும். ஆனால் அங்கே கொண்டு போக முடியாத சூழ்நிலையை அவர்கள் இறக்கி விட்டுட்டு இங்கே இறக்கி விட்டு போயிட்டார்கள். அப்போ நாங்கள் இதை யாருக்கு வந்தது இங்கே வந்தோண்டங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் இங்கே வச்சுட்டு போகிறோம்னு சொல்லி போட்டு போயிட்டு அந்த 2 பேரில் என்னதான் எனக்கு நீண்ட காலத்துக்கு அந்த விளக்கு அணையாமல் எரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்தது. அதுவும் ஒரு அற்புதம். அடுத்தது அது முடிந்தது பிறகு நான் இரவிரவாக 16 தேங்காய் திருவி புரிஞ்சு காய்ச்சி ஒரு ஒருத்தல் எண்ணெய் எடுத்து தான் இந்த விளக்குகளை நான் எரிச்சு கொண்டு வந்தேன். நான் அதுவித பொருள் காப்பாம் என கடியார்கள் என்றும் காப்பாம் சித்தரும் தேவரும் காப்பாம் எந்தல் சித்தத்திலங்கும் திருவருள் காப்பாம் அதுவித பொருள் காப்பாம் அட்டபசுக்களும் காப்பாம் எனக்கு ஆனந்தமான பராபரன் காப்பாம் 8 திசை